ஆறாத புண்ணு இருக்குது, அதுக்கு நல்ல வைத்திய முறைகள் பண்ணுறீங்க, அந்த புண்ணு ஆறுதா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? ஒரு புண்ணு ஆறுதுன்னா முதல் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா அந்த புண்ணோட நீர் வந்து கொட்டுறது வந்து ஸ்டாப் ஆகிடும். உங்கள் ட்ரெஸ்ஸிங் வந்து ஈரமாகிறது வந்து குறைய ஆரம்பிக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர். செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது அந்த ஊண்டில் பிளட் கிளாட் ஆகுங்க. பிளட் வந்து ஸ்டெயின் தெரியும், பிளட் வந்து கிளாட் ஆகிறது தெரியும். அப்படி வந்திருக்கு அப்படின்னாலே உள்ளே இருக்கிற புண்ணுக்கான ரத்த ஓட்டம் வந்துருச்சு, அப்போது அதுக்கு உயிர் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றது இன்னொரு அர்த்தங்க. மூணாவது பாயிண்ட் வந்து புண்ணில் வந்து ஸ்கேப்ஸ், அதாவது பக்கு மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த பக்கு மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னாலே புண்ணு வந்து ஹெல்த்தி ஆகுது. அந்த பக்கை நம்ம கரெக்டாக எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா புது ஸ்கின் ஃபார்ம் ஆகி நியூ டிஷ்யூஸ் ஃபார்ம் ஆகி உங்களுக்கு புண்ணு வந்து க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபவுல் ஸ்மெல்லிங் வராமல் இருக்கும், அதாவது ஸ்மெல் எதுவும் இல்லாமல் நார்மலாக தான் இருக்கும். இதை மாதிரி இண்டிகேட் ஆனாலே உங்கள் புண்ணு வந்து ஆற ஆரம்பிச்சிருச்சு, பண்ணுற வைத்திய முறைகள் வந்து கரெக்டான ட்ராக்ல போறீங்க அப்படின்றது தெரியும். ஸோ இதை மாதிரி இண்டிகேட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து புண்ணு ஆறுதுன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கலாம். யாராவது ட்ரெஸ்ஸிங் பண்ணிகிட்டே இருக்காங்களா, டயபெட்டிக் ஃபுட்டோ இல்லை நான் ஹீலிங் அல்சரில் இருக்காங்களா, அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.